ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரும் நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே ததீயாங்கிரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னாச்ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியவா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியா கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம். அவ்வையாரோட அனுகிரகம் என்னமோ அது நான் மலையாளத்துக்கு போயிருக்கேன், தெலுங்கு ஊர்லாம் பார்த்துருக்கேன், மலையாளத்து ஊர்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி ஊர், பெங்கால ஊர், ஒவ்வொரு ஊரும் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய பிள்ளையார் இருக்கிறது தமிழ்நாட்டு மெட்ராஸ் ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு பிள்ளையார் எங்கள் பார்த்தாலும் உட்காந்துருக்க. அடுத்த அந்த நேரத்தில் மலையாள நேரத்துலையும் போனால் இங்கே ஒரு இடத்துல ஒரு சிவங்கோவில் ஒரு மூலையில் ஒரு கதவுல இங்கே அன்றைக்கி பிள்ளைய இருக்க மாட்டாரோ. தெலுங்கு தேசத்துலையும் பிள்ளையார் இருக்காருன்னா இங்கே இருப்ப ஒரு கோவிலில் ஞானம், சிவங்கோவிலில் ஞானம் வச்சிருப்பா ஒரு மூலையில். பெரிய பிள்ளையார் அவையார் எவ்வளோ ஊர் தான் நடந்திருக்காளோ, எந்த ஊரில் போனா இருந்தாலும் அது அவ்வவசனம்னு வேத வாக்குன்னு சொல்றது. அதுக்கு அடுத்தபடி அவ்வவசனம்னு ஒரு வசனம் பழம் வச்சு அவ்வவசனம்னு வேறு. அவள் எத்தனை ஊர்வா போனாலும் எங்கெங்க பிள்ளையார் போய் ஒரு நாள் தெரியல. ஒவ்வொரு பிரிவிலையும் ஒவ்வொரு சந்திலையும் இங்கே தமிழ்நாட்டுக்கு என்னென்னவோ சிறப்பு, அந்த சிறப்பு இந்த சிறப்புங்கிற இந்த பிள்ளையார் சிறப்பு தான் இது பண்ணுறது. முதல்ல சிறப்பு மூலையில எல்லாம் எங்கே பார்த்தாலும் இங்கே தெரிய இங்கே இருக்குதா பெரிய பிள்ளையார் இங்கே பார்த்துருங்க இல்லையா. நானும் பட்டிக்காட்டு எல்லா ஊரும் போய் பார்த்துருக்கேன். எந்த ஊரில் பார்த்தாலும் இங்கே தமிழ் பேசுகிற ஊரில் வந்தால் தான் பிள்ளையார் பெரிய பிள்ளையார் உட்காந்துருக்கார். அந்த பிள்ளையார் ஆறுன்னு ஔவையார் அகவல் பாடியிருக்கா. அதனால எனக்கு ஔவையாருடைய நினைவும் சொல்லு. பிள்ளையார் ஔவையார நல்வழி பிடித்து அவன் ஆசை பாடினார், இவன் ஔவையார் ஆசை ஓடினார். ஆசைன்னா உடனே அந்த மாதிரி தட்சணத்தில் அவன் எல்லாருக்கும் வந்து கூரை வேலையும் ஆன வேலையும் கூரை வேலையும் போகிறவாளுக்கு வந்து பிள்ளையார் மேல் நிலைக்கு கொண்டு விடணும்னா ஒரு க்ஷணத்தில் அவருடைய அருள் இருந்தானா. அவர் யாருன்னா யோகசக்தியே அவருடைய சுரூபம். பிரணவம் எல்லாம் சொல்றது அவருடைய கண்ணெல்லாம் கண்ணு இந்த தூக்கி எல்லாம் சேர்த்து வேணா பிரணவாகாரமாக இருக்குது. இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இங்கே இருக்கணும் எல்லாம் ஓங்கார ஸ்வரூபமாக இருக்குன்னு சொல்றது தான். இன்னும் யோக ஸ்வரூபமாகவே முழுக்க பாடியிருக்க அந்த விநாயகர் இல்லை. யோகசாஸ்திரம், மந்திரசாஸ்திரம், ஞானசாஸ்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேறு விநாயகர் அவர்கள்னு பாடியிருக்க. இல்லை மார்கழி மாதத்தில் எல்லாரும் திருப்பாவை பாடணும், திருவம்பாவை பாடணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஒரு கட்டளை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் விநாயகர் அவர்களை அர்த்தம் புரியலையோ மனப்பாடம் மட்டுமான என்னையானு புரிஞ்சு விடுறது. சாமான வச்சுட்டா அப்புறம் அறிஞ்ச வேணாமத்து வருவோம். அந்த சமயத்துதான் நம்ம கண் திறக்கும். தொட்டி வச்சுட்டா அதான் ஜாக்கிரதை பண்ணி வச்சுட்டா அப்புறம் சாதி கிடைக்கிறப்ப திறந்துக்கலாம். இந்த மாதிரி விநாயகர் அவர்களை எல்லாரும் பாடி ஔவையார் பொம்மநாட்டியா இருந்ததுனால இன்னும் பொம்மநாட்டில் பாத்தியம் ஜாஸ்தி ஔவையார் இருந்ததுல. பிள்ளையார் கோவில் ஒரு கோவில் தான் சண்டை இல்லாத கோவில். ஒத்துரும் இங்கே தேவாலய பிரவேசம் பண்ண வேண்டியதே இல்லை. வெளியில இருந்து உன்னை விடலாமா என்ன விடலாமா அவன் எவ்வளவு சண்டையே கிடையாது இருக்கு. ஆக்ட் வேண்டாம், டெம்பிள் என்ட்ரி வேண்டாம், எவன் வேணா செவிர்காயோட சொன்னா எல்லா குழந்தைகளும் பிள்ளைகள்லாம் வந்து எடுத்துட்டு போயிடும். ரொம்ப சுவாதீனம் எல்லாருக்கும்.
அவர் பூஜை நடந்தாலும் கோவிலில், பூஜை நடக்காமலும் கோவிலில், அரச மரத்தடியிலும் உட்காந்துருப்பார். கோவில் கட்டினாலும் சரி, கட்டாதாலும் சரி, எங்கே பார்த்தாலும் உட்காந்துருப்பார். எவ்வளோ தொழிலில் போகிறோம் அவன் பாட்டு கோவில் எண்ணம் போட்டு போடுவான் அவருக்கு. கர்ணம், கர்ணம்னா காதுக்கு பேர். நான் கிவி செவின்னு சொன்னேன். தோர்னா கைகளுக்கு பேர். தோர்பிகன்னா கைகள்னாலேன்னு அர்த்தம். கைகள்னாலே கர்ணம் காதை பிடித்துக்கொள்வது தோர்பி கர்ணம், தோப்பி கர்ணம் தமிழ் வந்து. தோர்பியாம் என்றால் இருகைகளாலேன்னு அர்த்தம். தோர்பிகன்னா பன்மை, அநேக கைகளாலேன்னு அர்த்தம். அதனால் அநேக கைகளாலேங்கிறதுனால 4 கை பிடித்த தேவர்கள் எல்லாம் கூட அவருக்கு 4 கையாலையும் அவருடைய கால்களை பிடிச்சிருந்து அவருடைய முட்டிக்கால் போட்டு அவருக்கு வணங்குவார்கள்ங்கிறதுனா அர்த்தம். அதனால் தோர்பிகரணம்ங்கிறதும் தோப்பிகரணம்னு நமக்கு வந்திருக்கு. அதனால் நாடெங்கும் தெரிஞ்சவர் ஔவையார். நாடெங்கும் இன்னும் உட்காந்துருக்கிற பிள்ளையார். 2 பேருக்கும் உறவு அதிகம். இந்த 2 பேரோடையும் நாம் சேர்த்துண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் விநாயகர் அவளை பாடி எல்லா குழந்தைகளும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பெரியவா குழந்தைகள் எல்லாரும் குழந்தைகளும் அவருக்கு நாம் அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள். எல்லாரும் ஆண்டவனுடைய ஈஸ்வரனுடைய பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள். குழந்தையோட குழந்தையாக விளையாடுறது. அதனால ஒவ்வொரு ஊர்லேயும் வெள்ளிக்கிழமை சேரும் விநாயகர் மேலே தெரியாததாக இருக்கக்கூடாது, பிள்ளையார்களுக்கு போகாததாக இருக்கக்கூடாது. அது பூஜை நடக்கட்டும், நடக்காத இருக்கட்டும், ஒரு அரசமரம் சொல்லிக்கிட்டோம், இங்கே ஒன்றா இருக்கட்டும், பிள்ளையார் விக்கிரகம் வச்சுட்டாலே போகிறோம். அதனால் எல்லாரும் நாட்டில் உள்ள எல்லாரும் ஒரு வார வழிபாடு மாதிரி வச்சுட்டு பிள்ளையார் சந்நிதி போய் இருந்து அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த சன்னிதானத்துலேயும் நான் இருந்து விநாயகர் அளவில் பாடிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளையாருடைய மூர்த்தியை இந்த புறக்கண்ணாலையும் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அதே மூர்த்தியை திரும்பி அகக்கண்ணால் பார்த்துண்டு அந்த அகவலுக்கு நமக்கு அர்த்தம் புரிகிற வரைக்கும் ஸ்தூலமாக தெரிஞ்சாலும் போகிறோம். அந்த அர்த்தம் புரிகிற வரைக்கும் அவரிடத்துல அந்த அகவலை அர்ப்பணம் பண்ணிட்டு அப்படின்றதுமான ஒரு விக்னமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில், ஒரு இடையூறும் இல்லாமல். அதுக்காக இடையூறு எல்லாம் அகற்றுவதற்காகத்தான் விக்னேஸ்வரன் அவருக்கு பேர். அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் விசேஷமாக பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாரும் விநாயகர் அகவலை மரப்பாடம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார்னு ஒரு இருக்கு. இளையனார் கோயில்கள காஞ்சிபுரத்துக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, குமர கடவுளுக்கு. இவருக்கு மூத்த பிள்ளையார்னு வேறு. இவ்வுலகத்தில் இளையோர்கள் எல்லாம் தீர்த்து எவ்வுலகத்துக்கு நம்ம கொண்டு விடணுமோ அதை அவருடைய பொறுப்பாக ஏற்று எல்லாரை விட முன்னால் நம்ம கொண்டு சேர்க்கும்படியானவர், அருள் சுரக்கும்படியானவர் விநாயகர். அவருடைய சன்னிதானத்தில் ஔவையாரையும் பிள்ளையாரையும் சேர்த்து நாம் போற்ற வேண்டும். நம பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம்.